அமெரிக்காவின் டென்னசியில் நடைபெற்ற மியூசிக் சிட்டி டிராக் கார்னிவல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தேசிய மகளிர் தடகள வீராங்கனை ஷெரின் சாம்சன் வல்லபோய் 400 மீட்டர் ஓட்டத்தில் தேசிய சாதனையை முறியடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். மர்ஃபிஸ்போரோவில் உள்ள டீன் ஏ ஹேட்ஸ் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஷெரின் பந்தயத்தை 51.79 வினாடிகளில் கடந்து இரண்டாவது இடத்தை பிடித்தார். பேராக் மாநிலத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்த 63வது மெட்சாக் ரிலேஸ் வருடாந்திர தடகள சாம்பியன்ஷிப்பில் தான் ஏற்படுத்திய 51.80 வினாடி என்ற சாதனையை வெற்றிகரமாக முறியடித்தார். ஜமைக்கா வீராங்கனை லியா ஆண்டர்சன் 51.67 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தங்கப் பதக்கத்தையும் மற்றும் சொந்த நாட்டு வீராங்கனை நாஷா ரோயின்சன் வெண்கலப் பதக்கத்தை 51.82 வினாடிகளில் வென்றார். மேலும் 26 வயதான தடகள வீராங்கனை நேற்று தனது சாதனையை முறியடித்த போதிலும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமானால் அவர் இன்னும் குறைந்தது 50.95 வினாடிகளுக்குள் பந்தய தூரத்தை கடக்க வேண்டும். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.